பிரைஸ்தலாட். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உண்டென்றும் கேள்விப்பட்டேன் என்று தானியேலை பார்த்து அந்த தேசத்து ராஜா கூறுகிறார். தானியேல்ன்றது ஒரு சாதாரண மனுஷன், நம்மளை போல ஒரு மனுஷன். அவரை பார்த்து ஒரு பெரிய ராஜா அவரை பார்த்து சொல்ற, உனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குப்பா, நீ உனக்கிட்ட ஒரு விசேஷித்த ஆவி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த விசேஷித்த ஆவி என்னன்னா, ராஜா கண்ட கனவை இதுதான் உங்களுடைய கனவுன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ற மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற ஒரு விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள இருந்தது. இப்போ நான் காண்ற கனவை இன்னொருத்தரால சொல்ல முடியாது. நீங்க இந்த கனவு தான் கண்டீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் தானியேல் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவி, பெரிய ஒரு ஞானம் இவருக்குள்ளே இருந்தது. அது மாத்திரமில்ல, அவர் வாழ்கின்ற காலத்தில் அவருடைய காரியங்கள் எல்லா ராஜாக்கள் மாறி மாறி போகிறாங்க, ஆனாலும் அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், முதலாவது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நான் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு ஒன்றும் செய்ததில்லை. அதாவது ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு முன்பாக நான் எந்த குற்றத்தையும் நான் பண்ணலை, நான் உண்மையாக இருந்தேன். இன்னொன்று, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேட்டு செய்யலைன்னா, நான் வேலை செய்கிற இடத்துல நான் உண்மையாக வேலை செஞ்சேன், நான் செய்கிற வேலையை நான் உண்மையாக செஞ்சேன், எந்த நீதி கேட்டும் நான் செய்யலை அப்படின்றார். இது ஒரு ஸ்பெஷலான கேரக்டர். அடுத்து இவருக்குள்ளே என்ன கேரக்டர் இருந்துச்சுன்னா, தினமும் 3 வேளை ஒரு ஜெபம், 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கிறார். நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், மேலாப்பில் பார்த்தா இது ஒரு ஜெபம், 3 வேளை போய் ஜெபிச்சுட்டு வரப்பா அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவரோட ஃபுல் கனெக்டடில் இருக்கிறார். காலையில் போய் ஜெபிக்கிறார், திருப்பி மதியானம் போய் ஜெபிக்கிறார், திருப்பி நைட்டு போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரோட ஃபுல் கனெக்டடில் இருக்கிறதுனால தான் அவருக்குள்ள ஒரு பெரிய விசேஷித்த ஆவி இருந்தது. மூன்றாவது என்ன காரியம் இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் இச்சை அடக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு வாலிப சகோதரர். அந்த வாலிப வயதில் நாங்கள் ராஜாவுக்கு கொடுக்குற சாப்பாடு அவர் முடிஞ்சால் சாப்பிட்லாம், அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், பருப்பு முதலான காய்கறிகள் தான் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அவர் தொடாமல் இச்சை அடக்கத்தோடு, அந்த வாலிப வயதில் இச்சை அடக்கத்தோடு அவர் வாழ்கின்றார். அதனால தான் அவருக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியும் தேவர்களின் ஆவியும் முன்னென்று ஒரு பெரிய ராஜாவே சொல்கிறாரு. இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயமான வாழ்க்கையை வாழணும், நம்மளுக்குள்ள ஒரு விசேஷத்தை ஆவி காணப்படணும்னு சொன்னால், நம்ம முதலாவது குற்றமற்றவனாய் நம்ம இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவரோட ஃபுல் கனெக்டடில் இருக்கணும். அதுக்கப்புறம் இச்சை அடக்கத்தோடு நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் ஜெயமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.